இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம் சொல்கிறது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களெல்லாம் சமுத்திரத்தில் ஆழங்களில் போட்டி விடுவார். இதனாலின் செய்தியின் தலைப்பானது ஆழங்களின் அளவு என்ன? ஆழத்தின் ஆழம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அட்லாண்டிக் சமுத்திரத்தின் சராசரி ஆழம் என்னவென்று பார்க்கும்போது 11,817 அடி. பெயட்ரோ ரிக்கோ ரஞ்ச் என்று அழைக்கப்படும் இதன் மிகவும் ஒரு ஆழமான பகுதி. அதில் 28,131 அடி அப்பகுதியிலேயே சூரிய ஒளி கூட படுவதில்லை. ஆனால் அங்குள்ள ஜீவிகள் தன்னுடைய கண்களால் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதன் ஆழத்திற்கு செல்லும் ஏதாலும் தண்ணீர் மேற்பரப்புக்கு திரும்ப முடியாது. காரணம், அப்படிப்பட்ட அளவு அங்கே அழுத்தம் காணப்படுகிறது. அத்தகைய ஒரு ஆழம் பற்றி தான் மீகா பேசுகிறார். தன் பாவங்கள் மீண்டும் மேற்பரப்புக்கு வந்து தம்மை தீண்டாதபடி அவற்றை ஒரேபடியாக புதைத்து விடுவார். தேவன் நம்மேல் கொள்ளும் மன உருக்கத்தின் நிமித்தமே இது சாத்தியமாகும். எனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, பிறருடைய பாடுகளில் பங்கு கொள்வதுதான் ஒரு மனதுருக்கம். நம் இயல்பின் பலவீனத்தையும் நமக்கு வெறுப்பூட்டும் விதத்தில் நாம் வீணாக கடித்த நாட்களையும் நிச்சயமாகவே தேவன் அறிவார். பாவத்தால் மொத்த சிருஷ்டியும் சீர்கெட்டு போனது. பாவத்தின் தேவன் அனுபவித்திருந்த அந்த அணுத்துலகத்தையும் உற்று நோக்கிறது. தேவன் அதற்கு ஒரு தீர்வை கண்டார். நமக்கு பதிலாக தன்னை தண்டனை பெற ஒரு குமாரனை தேவன் அனுப்பினார். நம்மேல் கொண்ட மனதுருக்கமே இதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு மனதுருக்க ஒரு தேவன் நம்மேல் ஒரு குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்தை ஆழத்திற்கு போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு கரிசனையாக நம்மேல் ஒரு அன்பு வைத்த ஒரு தேவன். பாவத்திற்கு மீண்டுமாய் இன்னொரு தருணம் கொடுக்கப்பட்டது போவதில்லை. வஞ்சனை பின்பற்றுவதின் நாசகால விளைவுகளையும் அனைத்தையும் கண்டுகொள்ளும். ஏனெனில் தேவகுமாரனைய ஜீவனையே பலியாக்கியது. தேவனோடு அவரை ஒப்புரவாக வேண்டிய நிலை கொண்டு சென்றது. தம்மை தீண்டவருடைய சர்பத்தின் தலையை நாம் நசுக்குவது போல தேவன் அக்கிரமங்களையும் நசுக்கிறார். பாவத்தை தேவன் படுகொடியின் ஆழத்திற்கு எரிந்துவிட்டார். அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து அகன்று போகும். மீண்டும் வராதபடிக்கு அனைத்துலக சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் நிலவும். தேவன் நம்முடைய வழிகளெல்லாம் நியாயமானவை தீர்க்கப்படும். அவர் ஜனங்கள் தன்னுடைய பிரயாசங்களிலிருந்து ஓய்வார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் மீண்டுமாய் அந்த மேற்பரப்புக்கு வராதபடி, நம்மை தீண்டாதபடி அவற்றை ஒரேபடியாக தேவன் புகைத்து விடுவார். இந்த காலை வேளையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எப்படியேப்பட்ட ஒரு பாவமானாலும் சரி, தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை ஆழங்களிலே எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது, அந்த ஆழத்திற்கு அடியாக ஆண்டவர் போற்று எல்லாவற்றும் மறைத்து விடுவார். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.